எல்லாருக்கும் வணக்கங்க. மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு புதுவிதமான சாதம் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த ரெசிபி சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வெறும் சாதம் மீதமாயிரும். நிறையா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு சாப்பாடு நிறைய மீதமாயிரும். நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம், அது திரும்பவும் வேஸ்ட்டாக தான் போகும். இதை நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபியாக மாற்றலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளி எடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க வச்சு கரைச்சிக்கோங்க. கரைச்ச புளியை இந்த மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ரெசிபி செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு இது மட்டும் தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு லேசாக சிவந்து வருங்க. அந்த டைமில் நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் நல்லா லேசாக பொரிஞ்சு வரும். அந்த மனம் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல்ல இந்த மாதிரி நான் தட்டி வச்சு அதை சேர்த்துருக்கேன். பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம், சாதம் அதிகமாக இருந்தால். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு புளி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறதா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்து கூட வறுத்துக்கலாம். தக்காளி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அந்த மாதிரி வதக்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் உங்களுக்கு ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளியில் தவட்டி வச்சுருக்க அந்த சாப்பாட்டை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சாப்பாடு மீதமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அதில் புளி ஊற்றி தவட்டி வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. இப்போ மதியம் மீதமாயிடுச்சுன்னா அப்போவே நீங்கள் இந்த மாதிரி தவட்டி வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி தாளிச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா தக்காளி கூட நல்லா கிளறி விட்டுட்டு மேலே நீங்கள் நிலக்கடலை இருந்துச்சுன்னா, வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நிலக்கடலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் சொன்னேன். நீங்கள் வேணால் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். சாப்பாடு நல்லா சூடேற வரைக்கும் நல்லா கிளறுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூடான சுவையான புளி சாதம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு நம்மளுக்கு மீதம் ஆகாது. இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பழைய சாப்பாடு உங்கள் வீட்டில் மீதமே ஆகாது. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.